வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வத்த குழம்பு நான் சொல்லியிருக்கிற மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வத்த குழம்பு செய்யறதுக்கு நம்ம ஒரு மசாலா பொடி அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மல்லி, இதெல்லாம் ஒரு கடாயில் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மசாலா பவுடர் வறுத்து அரைச்சி சேர்க்கறதால வத்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அதே மாதிரி குழம்பு நல்லா கெட்டியாகவும் இருக்கும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வத்தலை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் சுண்டை வத்தல், மணத்தக்காளி வத்தல், மிடுக்கல் வத்தல் 3 வத்தல் சேர்த்துருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வத்தல் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வேறு எந்த வத்தல் வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வத்தல், கத்திரி வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், நம்மக்கிட்ட என்ன வத்தல் இருக்கோ நம்ம சேர்த்துக்கலாம். வத்தலை வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன். வத்த குழம்புக்கு தாளிப்பு வடகம் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும், குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். வடகத்திலேயே வெங்காயம், கடுகு இதெல்லாம் இருக்கிறதால நான் தனியாக சேர்க்கலை. வடகம் இல்லாத பட்சத்தில் கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவுக்கு வெள்ளை பூண்டு, 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், பூண்டு ரெண்டும் நல்லா வதங்கணும். வெங்காயம், பூண்டு ரெண்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை 1 பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி ரெண்டுமே எண்ணெயில் நல்லா வதங்கினாதான் வத்த குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இது கூடவே எண்ணெயில் வறுத்து வச்சிருக்கிற வத்தலையும் சேர்த்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சிருக்கிற பவுடரையும் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வத்தி வரணும், அதனால் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 10லிருந்து 20 நிமிஷம் வரைக்கும் குழம்பு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் பாதி அளவுக்கு நல்லா வற்றி குழம்பு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்க வைங்க. பாருங்க, குழம்பு இந்த அளவுக்கு வரைக்கும் நல்லா கொதிக்கணும். நம்ம சுண்டை வத்தல்லாம் சேர்த்துருக்கிறதால வத்த குழம்புல லைட்டாக கசப்பு சுவை வரும். அதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்க்கறதா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்கலை. அவ்வளோதான், வத்த குழம்பு தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். காரமான இந்த வத்த குழம்பு கூட சௌச்சௌ பருப்பு கூட்டு, முட்டைக்கோஸ் பருப்பு கூட்டு, பூசணிக்காய் பருப்பு கூட்டு, அப்பளம், ஆம்லேட் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி சாலை மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்லியிருக்க மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயை கட் பண்ணிட்டும் சேர்த்துக்கலாம், துருவிட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த மசாலாவை வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு,
1/2 டீஸ்பூன் வெந்தயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிறதால தாளிக்கும் போது தக்காளி சேர்க்க தேவையில்லை. கூடவே ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு பச்சை வாசனை போகிற அளவுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சாலை மீன் சேர்த்துருக்கேன். மீன் சேர்க்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீன் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. குழம்புல மீன் நல்லா மூழ்கிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. குழம்பு இப்போ சூப்பராக தயாராகிடுச்சு. மீனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். எந்த மீன் குழம்பாக இருந்தாலும் சரி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நண்டு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நண்டு குழம்புக்கு எப்போவும் நம்ம பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு கிளறதுக்கு வசதியாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான்வெஜ்ஜுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நண்டு குழம்புக்கு எப்பவும் வெங்காயம், தக்காளி இது ரெண்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சோன்னா கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் திக்காக கிடைக்கும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே இப்போ நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. நண்டும் நல்லா குழம்புல மூழ்கி வேகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். நம்ம நண்டை கடைசியாக இறக்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சேர்க்கணும். ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டோன்னா நண்டு கரைஞ்சி போயிடும் குழம்புல. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கிற நண்டை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துலேயே நண்டு நல்லா வெந்துடும். நண்டில் மசாலா நல்லா இறங்குற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நண்டு நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதை 3ஐயும் பவுடராக அரைச்சிக்கலாம்.
கடைசியாக நண்டு இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பவுடர் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நண்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பெப்பர்லாம் நம்ம சேர்த்துருக்கறனால ஸ்டார்டிங்லேயே சேர்க்கக்கூடாது. ஸ்டார்டிங்லேயே பெப்பர் சேர்த்துட்டோம்னா கசப்பு சுவை வந்துடும். அதனால் கடைசியாக சேர்த்துட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். நண்டு குழம்புல இந்த மாதிரி சோம்பு, மிளகு, சீரகம் இதெல்லாம் நம்ம அரைச்சி சேர்க்குறதால குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். அப்பப்போ மூடியை திறந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா நண்டும் வேகும். கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான், டேஸ்டியான நண்டு குழம்பு தயாராகிடுச்சு. இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இதில் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலா பொடி சேர்த்துட்டு மட்டனில் மசாலா பொடி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு அரை முடி தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்முடைய மட்டன் குழம்பு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பச்சை பயிறு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பச்சை பயிரை ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்து ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பச்சை பயிறு நல்லாவே வெந்துருச்சு. இதை இந்த மாதிரி நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா பச்சை பயிரை வெறும் கடாயில் ட்ரையாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், 7-8 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
இது கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுல நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற பச்சை பயிரை சேர்த்துக்கோங்க. கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர், தேவையான அளவு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். அப்பதான் மசாலா பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போகும். இன்னைக்கு நம்ம பச்சை பயிறு குழம்புல வெறும் பச்சை பயிறு மட்டும் சேர்த்து செஞ்சிருக்கோம். இது கூடவே உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளையும் நீங்க சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் தனியா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கணும். அவ்வளவுதான், நம்முடைய பச்சை பயிறு குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்தியான இந்த பச்சை பயிறு குழம்ப நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்புல தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு 1 மணி நேரத்துக்கு இந்த பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்க, இப்போ பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் பருப்பை மட்டும் நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா ஃபைனா அரைச்சிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச கடலைப்பருப்பை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இது கூடவே கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மாவை சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுலையும் உருண்டை பிடிச்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற பருப்பு உருண்டைகளை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு உருண்டைகளை நம்ம தனியா வேக வச்சுட்டும் குழம்புல சேர்க்கலாம். இல்லைன்னா குழம்பு நல்லா கொதிச்சதும் கடைசியா பருப்பு உருண்டைகளை சேர்த்தும் நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பு உருண்டைகள் நல்லா வெந்துருச்சு. ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு 4-5 பல்லு பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க.
இது கூடவே ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குழம்பு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் நம்ம பருப்பு உருண்டைகளை இப்போ சேர்த்துக்கலாம். பருப்பு உருண்டைகள் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. எல்லா பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்முடைய பருப்பு உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு. கடைசியாக ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு உருண்டை குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சாம்பாருக்கு முதல்ல நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு 200 கிராம் துவரம்பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பாசிப்பருப்பும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பருப்பு வேகிறதுக்கு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி ஒரு 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. இப்போது சாம்பாருக்கு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துக்கிறதால பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கினதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் கேரட், பீன்ஸ், அவரைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். காய்கறி எல்லாம் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம சேர்த்துருக்கிற காய்கறிகளுக்கு ஏற்ற மாதிரி காய்கறிகள் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது சாம்பார் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் காய்கறிகள் எல்லாம் நல்லா வேகும். பாருங்கள், இப்போ காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்து சாம்பார் நல்லா தயாராகிடுச்சு. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்போட பச்சை வாசனை இல்லாமல் குழம்பு நல்லா கொதிச்சு தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பருப்பு சேர்த்ததும் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், நம்முடைய சாம்பார் தயாராகிடுச்சு.
கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி டேஸ்டியான சாம்பார் ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கடல்பாசி, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு அரைத்த விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். மசாலா பொடியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே மசாலா பொடி நல்லா மிக்ஸ் ஆகணும், அப்போ தான் அதோட பச்சை வாசனை எல்லாம் போகும். வெங்காயம் தக்காளியை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இதே மாதிரி வெங்காயம் தக்காளியை தனியாக வதக்கிட்டு அரைச்சும் நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு இன்னும் கூட கெட்டியாக இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால தேவையான அளவு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். குழம்புல அரைச்சி சேர்க்கறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5-6 முந்திரி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம முட்டையை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 6 முட்டை சேர்த்துருக்கேன். லோ ஃப்ளேம்லையே வச்சு இப்படியே வேக வைங்க, அப்போ தான் முட்டை நல்லா செட் ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா முட்டை வந்து குழஞ்சிரும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஒரு பக்கம் முட்டை நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மெதுவாக அந்த மாதிரி இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் 2 பக்கமும் முட்டை நல்லா வேகும். இந்த பக்கமும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் மசாலாவை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்கிறதுக்கு தயிரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வெண்டைக்காயை எண்ணெயில் நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை அதில் சேர்த்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு.
இப்போ இது ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தாளிச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெண்டைக்காயோட சேர்த்து வதக்கிக்கோங்க. வெண்டைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு வேக வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் இப்போ நல்லா வெந்துருச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிக்கக்கூடாது, நொர பொங்கி வர அளவுக்கு மட்டும் இது அடுப்பில் இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி பொங்கி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோரை இதில் சேர்த்துடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மோர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்முடைய மோர் குழம்பு தயாராகிடுச்சு. குழம்பு ரொம்ப சூடாக இருக்கும்போது மோர் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி மோர் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு கொதிக்க விடக்கூடாது. ஈஸியான இந்த மோர் குழம்பு ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். காரப்பொடி கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. கருவாட்டு குழம்புல சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். இது கூடவே உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. கருவாட்டு குழம்பு காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற கருவாட்டை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க கருவாட்டை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் காரப்பொடி கருவாடு சேர்த்துக்கிறேன். கருவாடு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சா போதும். கருவாடு சீக்கிரமாகவே வெந்துடும். கருவாடு குழம்புல நல்லா மூழ்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்முடைய கருவாடு குழம்பு நல்லா கொதிச்சு தயாராகிடுச்சு. காய்கறிகளும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கருவாட்டு குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். தட்டைப்பயிறு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
அதுக்கு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்பு, காரக்குழம்பு இதுக்கெல்லாம் நம்ம பூண்டு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து செஞ்சோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு காய்கறிகள் வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம ஊற வச்சிருக்கிற தட்டைப்பயிரை சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிரை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை அளவு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காயை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி கரண்ட் இல்லாதனால நான் துருவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ 3 விசில் வந்துடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்த தட்டைப்பயிறு, காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நம்ம கரெக்டாக 3 விசில் வச்சதால் காய்கறி, பயிறு எதுவுமே குலையாமல் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. பட்டர் பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வாஷ் பண்ண பட்டர் பீன்ஸை குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் வேக வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். குருமாவுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு 4 முந்திரி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பட்டர் பீன்ஸ், உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இப்போது வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு கல்பாசி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைத்த விழுது சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போது வேக வச்சுருக்கிற பட்டர் பீன்ஸ், உருளைக்கிழங்கு அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம்.
இது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் வதக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். அதே மாதிரி பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஒரு 7லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் குருமா நல்லா கொதிக்கணும். நம்ம சேர்த்த அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போது குருமா தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு வெள்ளை குருமா தயாராகிடுச்சு.